அன்பிற்கிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த காணொளிக்கான உங்களுடைய ஆதரவு எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் சப்ஸ்கிரைப் செய்து ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து ஆதரவை தருமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா சம்பந்தமாக பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், டாக்டர் அர்ச்சுனா எப்படி வந்தார், சாவச்சேரிக்கு எப்படி வந்தார், என்ன எல்லாம் பார்க்குறேன். நாங்கள் அடிப்படையிலேயே அவற்றை வரவே பிள்ளையான வரவு, அதாவது கெஞ்சி கூத்தாடி அவர் கைட்ஸுக்கு, அதாவது உருவாத்துறைக்கு போடப்பட்ட நியமனத்தை இல்லை நான் சாவச்சேரி தான் போகணும் என்று சொல்லி அடம் பிடிச்சி வாங்கி கொண்டு வந்த பதவி தான் அந்த சாவச்சேரி வைத்தியசாலைக்குரிய வைத்தியாத்தியராக அவர் பதவி ஏற்றுக்கொண்டதெல்லாம் தெரியும். அவர் வந்து, அதாவது அவர் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் தன்னுடைய மாஸ்டர்ஸ், அதாவது தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் செய்கிறது முதல் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் வேலை செய்கிற பொழுது எல்லோருடனும் பல வைத்தியர்களுடன் பல்வேறு முரண்பாடுகளை, இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும் அவர் எப்படிப்பட்ட முரண்பாடுகளை யாரோட எப்படியெல்லாம் ஏற்படுத்துகிறாருன்னு சொல்லி. எல்லாரையும் தன்னை விட எல்லாரும் மொட்டாளன்ற மாதிரியும் தன்னோட ஒருத்தரும் படிக்கலைன்ற மாதிரி சகலரையும் பாய்ச்சி கொண்டிருக்கிறத நீங்கள் அப்போ அவர் வேலை செய்யக்க எப்படி பாய்ச்சிருப்பார்ன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்றீங்க. அப்போ யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அவர் வேலை செய்யக்க பல முரண்பாடுகளை ஏற்படுத்தியிருக்கிறார் வைத்தியசாலைகளில். பல வைத்தியர்களும் அவருடைய செயற்பாடுகளில் விரக்தி அடைஞ்சு அல்லது அதிருப்தி அடைஞ்சு பல்வேறு முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றது உண்மையான விடயம். பிறகு இவர் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு நான் இல்லை சாவச்சேரி வைத்தியசாலை அங்கே தான் போவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி வந்தார். வந்து பழி வாங்கும் படலமாக இப்போ தனக்கு முதல் வேலை செய்கிற பொழுது எப்படி யார் தன்னோட முரண்பாட்டார்களோ அவர்களை பழி வாங்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு அவர் பல்வேறு வேலைகளை மேற்கொண்டார் என்றதில் உங்களுக்கு தெரியும். ஆனால் வெளியே சோசியல் மீடியாவில் காட்டிக்கொண்டது தான் ஏதோ மருத்துவ மாஃபியாக்களுக்கு எதிராக செயற்படுகிறேன், இந்த ஊழலை கொண்டு வரன், கண்டுபிடிக்கிறேன், அது இது என்ற கணக்கு எல்லாம் சொன்னார். இதுவரைக்கும் நீங்கள் ஆறாவது ஆள் வந்து சொல்ல முடியுமா எந்த மருத்துவ மாஃபியாவின் பேரை சொல்லி இவர் என்னென்ன விடயங்களில் ஈடுபட்டிருக்கிறான்னு சொல்லி தரவுகளோட, புள்ளி விவரங்களோட, பேரோட ஒரு எழுத்து மூலம் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? அல்லது ஊழல் இந்த இடத்துல இந்த வைத்தியசாலையில் இத்தனை கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு, இதை இவர் தான் செய்தார், இன்னென்ன விஷயத்துக்கு இவ்வளோ அலோகேட் காசு கொடுக்கப்பட்டிருக்கு, இதை இவ்வளோ அடிச்சிருக்கிறார்கள் என்று சொல்லி ஏதாவது ஒரு புள்ளி விவரத்தை கொண்டு வந்து போட்டுக்கிறார். ஒன்றும் இல்லை, சும்மா எடுத்து விடுறது, ஏதாவது சோசியல் மீடியாவில் வர தரவுகளை வச்சுக்கொண்டு அல்லது தனக்கு மனதில் படுற விஷயங்களை எடுத்து ஏதோ இந்த புள்ளிவிவரத்தின் அடிப்படையில் விடுற மாதிரி வெளியே கிளர்ச்சி விட்டுறது. அப்போ மக்கள் இதில் ஈடுபட்டு, அதாவது இவர் ஏதோ கண்டுபிடிச்சிட்டு வந்தால் பேர் இத்தனை ஓடி அவன் அடிச்சிட்டான் மருத்துவ மாவியாக்கள் போதவஸ்துக்கு அடித்தினா அது இதாண்டு அடித்து விட்டோன்னா மக்கள் நம்பிட்டார். ஆனால் இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை. அதாவது இவ்வளோ வழக்குகள் போடப்படும், 22 வழக்குன்னு சொல்கிறான் பாவி. அப்போ இந்த வழக்குகளை யாராவது சொல்ல முடியுமா இவர் அதாவது மக்களுக்காக சேவையாற்ற வந்து மருத்துவ மாவியாக்களை பிடிக்க வந்து ஊழலை கொண்டு வர வழிக்கிட்டு அவர்கள் மூலமாக போடப்பட்ட வழக்கு யாரும் சொல்ல முடியுமா? இல்லை. இவர் செய்தது தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய பதவி நிலையை துஷ்பிரயோகம் செய்ததனூடாகத்தான் பல்வேறு வழக்குகளும் வாங்கப்பட்டது. அவர் மருத்துவராக இருந்த காலத்திலும் பல்வேறு துஷ்பிரயோகங்களை மேற்கொண்டிருக்கிறார். இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக வந்த அப்புறம் பல துஷ்பிரயோகங்களை மேற்கொண்டு வர அதை பின்னு பார்ப்போம். சரி, தன்னுடைய காலப்பகுதியில் இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு தன்னுடைய காலப்பகுதியில் சரி வந்தார், சாவச்சேரி வைத்தியசாலை கத்தித்தான் வந்தார், அங்கே பல மாற்றங்களை மேற்கொண்டார்ன்றதுல நாங்கள் பார்த்தோம். இல்லை சரி, பிறகு வேற்ற குழப்பங்களால் சரி என்று சொல்லி ரஜீவனை கொண்டு வந்து அந்த கதிரையில் என்ன அத்தியட்சகராக மாற்றினா பிறகு தான் அத்தியத்தன்னு சொல்லி அடம் பிடிச்சி அந்த கதிரையில் போய் இருந்து அதெல்லாம் செய்து அது 100% பிள்ளை. அதை நீ வந்து அதை மாற்றின நிர்வாகத்தோட தொடர்பு உண்டு, அமைச்சோட தொடர்பு உண்டு, நீ நடவடிக்கை எடுத்துருக்கோம். அந்த கதிரை இருக்க தகுதி இல்லாத ஆள் என்ன? சரி, இதுதான் சரி சரி நீ வேலை செய்த வைத்தியசாலை சரி இருந்தான்னு வச்சுக்கொண்டா அங்கே போய் என்ன மன்னார் வைத்தியசாலைக்குள்ள உள்புகுந்து அங்கேயும் ஒரு வைத்திய அத்தியட்சர் இருக்கிறார், அங்கே அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குது. அப்போ அதை மீறி நீ இங்கேருந்து போய் படம் காட்டிக்கொண்டு இந்த போகிறேன்னு சொல்லி லைவ்ல எல்லாம் காட்டி இந்த உள்ளுக்கு போகிறேன் லைவ் படம் காட்டிக்கொண்டு ஒரு வைத்தியசாலைக்குள்ள புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்ற பொதுவான விதி. நோயாளர்களையோ அல்லது யாருடைய தனிப்பட்ட இதுகளையும் வந்து நாங்கள் வெளியிடக்கூடாது என்பது பொதுவான விதி. அப்போ போய் அங்கே வீடியோ எடுத்து எல்லாம் பண்ணி எல்லாம் இதண்டு போட்டு வழக்கு போட்டால் பிறகு நான் ஊழலை கண்டுபிடிக்க போனேன், நான் இதை அதப்போ கண்டுபிடிக்க போனேன், அந்த இந்த இறப்பை கண்டுபிடிக்க போனேன். சரி, அந்த இறப்புக்கு என்ன நடந்தது? அந்த பிள்ளை சிந்துஜாண்ட பிள்ளை இருந்ததுக்கு என்ன நடந்தது? ஏதாவது கண்டுபிடிச்சி ஏதாவது அதில் ஏதாவது வந்ததா? அதாவது அது வழக்கு நடந்துட்டு இருக்கும், அது வேறு விஷயம். அதில் இவற்றை பங்களிப்பு ஒன்றும் இல்லை. அப்போ
இவர் அப்போ இதில் வந்து என்னென்னு சொன்னால் மூக்க நுழைக்கிறது, தன்னுடைய அதிகாரத்தை மீறி தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை மீறி என்னும் ஒரு இடத்துல போய் மூக்க நுழைய கேட்க அது அதிகார துஷ்பிரயோகம் மதிக்கப்பட்டு வழக்குகள் போடப்படுறது வளமையானபடியே தான். இப்போ ஒரு பாடசாலைக்கு ஜனாதிபதி வார ரெண்டு வெப்பமே, ஒரு பாடசாலைக்கு ஜனாதிபதி வந்தால் ஜனாதிபதி பெரிய ஆளா நாட்டில் இல்லை பாடசாலை அதிபர் பெரிய ஆளா? ஜனாதிபதி தான் பெரிய ஆள். அப்போ ஜனாதிபதி வந்து பாடசாலை அதிபர் கதையில் இருக்கலாமோ? இருக்கலாது. அவர் பாடசாலைக்கு வந்தால் பாடசாலை அதிபர் தான் பெரிய ஆள். பாடசாலை அதிபர் தன்னுடைய அதிரையிலான் இருப்பார். ஜனாதிபதி வந்தால் அவருக்கு முன்னுக்கு எதிராக இருக்கிற அதிரையிலாம் இருக்க முடியும். அதுதான் நிர்வாக நடைமுறையும், அதான் யதார்த்தமும், அதுதான் சரியான அணுகுமுறையும். இவர் எல்லாவற்றையும் மீறி நான் தான் பெரிய ஆள், என்னை விட இந்த வட மாநிலத்தில் ஒரு தரம் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிக்கல, என்னை விட படித்தார்கள் ஒரு தரம் இல்லை, எல்லாம் முட்டாள்கள், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் அதுதான் முடிச்சுக்கிறான், அவன் இதுதான் முடிச்சுக்கிறான், நான் தான் பெரிய ஆள், நான் தான் படித்தான். இது யாரும் சொல்லுவாரா? படித்தவன் யாரும் தன்னை பற்றி புழுவாரா? தன்னை பற்றி சொல்லுவாரா? தன்னை பற்றி பீத்தி கொள்வாரா? கொஞ்சமாவது யோசிக்கணும். அர்ஜுனா நல்ல கட்டிக்காரன் தான். என்ன விஷயத்தில் சொன்னால் படிப்பில் கொஞ்சம் கட்டிக்காரன் நினைக்கிறேன். அதனால் இப்போ படித்து தட்டுறேன்லாம் சொல்கிறது தானே, அது இருக்குது வளமை. இப்போ நான் அவரை எல்லாரும் சொல்கிற மாதிரி பைத்தியம் நான் சொல்லல, அவருக்கு மன ரீதியான சில பாதிப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அது வளமையாக எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கும் மனதில் அழுத்தங்கள் பல பிரச்சனைகள் இருக்குது. சில பேருக்கு பெர்சன்டேஜ், அதாவது என்னென்னு சொல்கிறோம், விகிதாசார அடிப்படையில் சில பேர் கூட இருக்குது, சில பேர் குறையாக இருக்கும். எனக்கும் மன அழுத்தங்கள் இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், அர்ச்சனா கூடவாக இருக்கலாம், சில அர்ச்சனாவோட எனக்கு கூடவாக இருக்கலாம். அது ஒரு பிரச்சனை. ஆனால் அர்ச்சனாவுக்கு ஒரு வகையான பிரச்சனை இருக்குன்றது இன்றைக்கு எல்லாரும் இங்கே தமிழ் தரப்பு எல்லாரும் சொல்லி முடிஞ்சு இன்றைக்கு பாராளுமன்றத்திலேயே வச்சு அர்ச்சனா ஒரு மனநோயாளி, அவரை கொண்டே டாக்டர்கிட்ட காட்ட வேண்டும் என்று சொல்கிற அளவுக்கு மிகவும் ஒரு கேவலமான நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறான்றதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இவ்வளவுதான் சொல்லி சரி எல்லாம் செய்து நீ மக்களை உசுப்பேற்றி கிளர்ச்சி அடைய செய்து இந்த இவர் தான் எங்களை மீட்க வந்த வடமாகாணத்தை இல்லை தமிழீழ மக்களை மீட்க வந்த மீட்பர் என்பது போல காட்டிக்கொண்டு இந்த எம்பியாக்கி விட்டீங்கள் சரிதானே? சரி, அவர் தன்னுடைய மேதகு என்று சொல்கிறார், 44,000 மாவீரன் சொல்கிறார், பிறவாரண்ட ஆளன்றார், என்ன தேசிய தலைவர் என்றார், ஏதோ கணக்கெல்லாம் சொல்கிறோம் மாதிரி அப்பா போலீஸ்ன்றார், அண்ணாமார். எனக்கு இந்த தனிப்படையில் எல்லாரும் தெரியும், ஏன்னா ராமநாதனையும் தெரியும், அவன் தமையன்மார் என்ன பேர் ராமகிருஷ்ணனையும் தெரியும், ரகுராமையும் தெரியும், ஒரு சில தமிழீழ காவல்துறையில் இருந்தவர்கள், அதெல்லாம் தெரியும். அவர்களோட சேவையை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அவர் 2 பேரும் இப்போ வெளிநாட்டில் நினைக்கிறேன், ரகுராமும் ராமகிருஷ்ணனும். சரி, அவை இருக்கட்டும். சரி, இவ்வளோத்தையும் பயன்படுத்தி மக்களை கிளர்ச்சி ஊட்டி நீ ஒரு எம்பியாக வந்த, சரி இவ்வளவுக்கும் சரி எம்பி ஆக்கினாலும் சரி, அவ்வளோ நல்ல சரியாண்டு வச்சுக்கொள்வோம். சரி, இப்போ இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே போய் என்ன நடக்குது பாராளுமன்றத்தில்? சரி, இந்த டிசிசி மீடியா என்ன மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் என்ன நடக்குது? நீ எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டுகள் முழுக்கும் தமிழர்களுக்கு எதிரானதுன்னு சொன்னால், அதாவது நான் முதல் சொன்ன மாதிரி எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் அற்ற குற்றச்சாட்டுகளை தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னால், இப்போ நான் கதைக்கிறது, நான் ஒரு சாதாரணமாக இருந்தால் நாங்கள் எப்படியும் காய்ச்சிட்டு போகிறோம். ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாத்தின் தரவுகளின் அடிப்படையில், புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் கதைக்க வேணும். அப்போ இந்த அடிப்படை கூட தெரியாமல் சும்மா எடுத்து விடுறது, சத்தியமூர்த்திக்கு எதிரான கதையை கதைக்கிறது பாராளுமன்றத்தில் போய், அது பாராளுமன்றத்தில் போய் கதைக்க வேண்டிய நீ போய் என்னென்று கதைக்கிறத பற்றி? உண்மையிலேயே சத்தியமூர்த்தி அவர்கள் அர்ச்சுனாக்கு எதிராக வழக்கு போடலாம், கட்டாயம் போட வேணும். என்னென்னு சொன்னால் அதை விட்டால் இப்படி இது மிகப்பெரிய தவறான முன்னுதாரணமாகி கொண்டிருக்கு. அர்ச்சனாவுடைய நடவடிக்கைகள் எல்லாம் தவறான முன்னுதாரணமாகி தமிழ் மக்களுக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். சத்தியமூர்த்தி தகுதி இல்லாதவர் என்று சொன்னால், ஊழல் செய்தவர் என்று சொன்னால், அதை தண்டிக்கிறதுக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல அமைப்புகள் இருக்குது சரிதானே? அதை அவர்கள் நீ அதை தெரியப்படுத்தணும். அதை பாராளுமன்றத்தில் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. அதை நீ பாராளுமன்றத்தில் சொல்ல வேண்டுமாக இருந்தால், இது இத்தனாம் ஆண்டு இவ்வளோ ஒதுக்கப்பட்ட நிதியில் இவர் இவ்வளோ கொள்ளையடிச்சுக்கிறார், அல்லது வெளிநாடுகளிலிருந்து வந்த பணம் இவ்வளவு எத்தனை கோடி பேருக்கு வந்திருக்கு, இவர் இவ்வளோ காசுக்கு கணக்கு காட்டில் அடிச்சுக்கிறான்னு சொல்லி புள்ளி விவரத்தை காட்டப்படும். இல்லைன்னு சொன்னால் நீ இதெல்லாம் சொல்கிற என்ன அவர் இனப்படுகொலை நடக்கலை என்று சொன்னதால் தான் அவருக்கு மகிந்த பரிசளிச்சுக்கிறார் அந்த பதவி என்றெல்லாம் சொல்கிறேன்டாப்பா, மரியாதை இல்லாதான் கதை கொண்டிருக்கிறார். அப்போ அது என்னென்று சொன்னால் ஒரு தவறான மிக ஒரு ஒரு கேவலமான ஒரு குற்றச்சாட்டு சரிதானே? அது அந்த இளமையில் இருந்தவனுக்கு தான் தெரியும், அந்த இடத்துல இருந்து வந்தவனுக்கு தான் அதை பற்றி தெரியும். இன்றைக்கு நீ எல்லாம் முடிஞ்சு எல்லாம் சமாதானமான ஒரு யுத்தமற்ற சூழ்நிலையில், ஒரு கெடுபிடியற்ற சூழ்நிலையில் நீ இன்றைக்கு வாலாட்டலாம், இப்படிலாம் கதைக்கலாம். பிரபாகரன் சொல்லலாம், தேசிய தலைவர் சொல்லலாம், என்ன சுடு நெஞ்சில் சுடான்னு சொல்லலாம். அப்போ இதெல்லாம் 2010 சொல்லியிருந்தா என்ன சொல்கிறாப்ப என்ன நான் தேசிய தலைவர் ஆள்னு சொன்னால், சத்தியமூர்த்தி சொல்லியிருந்தா என்னடா நடந்திருக்கும்? கொஞ்சமாக சிந்திக்கிறேன். நீ உனக்கு மூளை இருக்கா இல்லை? நீ படித்த நீ தான் சொல்கிற, ஆனால் நீ படித்து தட்டின ஆள் தான் நான் சொல்லுவேன். கட்டாயம்
அண்டைக்கு பிடிச்சி வச்சு நீ இதை சொல்லன்னு சொன்னால் எவனும் நீ அந்த இடத்துல என்றதாலும் அதான் சொல்லிப்பேன். நீ அந்த இடத்துல சத்தியமூர்த்தி இடத்துல நீ அண்டைக்கு இருந்தால் சத்தியமூர்த்தியை நான் எனக்கு தனிப்பட்ட ரீதியிலும் தெரியும். நான் அந்த முள்ளிவாய்க்கால் வரைக்கும் நான் போய் வந்தால் எனக்கு தெரியும் என்ன நடந்தது, அவருடைய சேவை எப்படிப்பட்டதுன்றெல்லாம் நாங்கள் எல்லாம் மறக்க வாழ்நாளில் மறக்க முடியாத ஆட்களில் அந்த டாக்டர்ஸ் அங்கேருந்து வந்த அந்த டாக்டர்ஸ் முக்கியமான ஆட்கள், அதை மறந்துடக்கூடாது. டாக்டர் அர்ச்சுனா சரிதானே, நீ ஒரு டாக்டர்ன்னு சொல்கிற, அவர்களும் ஒரு டாக்டர் தான். உனக்கு இந்த சேவையை பற்றி எப்படி அதோட புனிதம் பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ எல்லாம் மண்டை கலண்டீங்க, நீ எல்லாம் வன்னியில் நீ அந்த யுத்தத்துக்குள்ள ரெண்டு சேவை ஆட்டி இருக்க வேணும். நீ எல்லாம் செய்திருந்தால் அந்த இதை பற்றி தெரிஞ்சிருக்கு. நீ எல்லாம் மண்டை கலண்ட, நீ எல்லாம் நின்று பிடிச்சிருப்பியான்னு தெரியுமா, ஓடி இருப்பியாடா நீ எல்லாம். அப்படி நீ ஒரு டாக்டராக இருந்திருந்தா கூட அண்டைக்கு நீ விட்டுட்டு ஓடி இருப்பேன், அல்லது ஆமிட்ட போய் சரணடைஞ்சிருப்பேன். அப்படியானால் நீ இன்றைக்கு எவ்வளவு எல்லாம் கதைக்கிற, எவ்வளோ கேவலப்படுத்துகிற தமிழ் மக்களையும் தமிழ் பிரதிநிதிகள் அவங்க குதிரைன்னு சொல்கிற, டக்ளஸ் போதவஸ்து கடத்துறான்ற, இதை என்ன விகாரை இடிக்க போகிறோன்னா, அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விகாரை இடிக்கப்போ, இது ஒரு முக்கியமான விடயம் இவர் கதைக்கிற கதையில் சரிதானே. அவர் இந்த கதை இவ்வளவு ஒரு கிளர்ச்சியை சிங்கள தரப்பில் சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் என்றதை அர்ச்சுனா புரிஞ்சுக்கணும். அவர்கள் எங்காவது சொன்னார்களா விகாரை இடிக்க போகிறோம், அதாவது சட்டவிரோதமாக கட்டப்பட்டுக்கிற கட்டிடத்தை அகற்ற வேண்டும் என்பது பொதுவான விதி. அது யார் கட்டியதான் சரி. உண்ட காணிக்க வந்து நீ தானே சொல்கிற வசா விழானோ என்னது ஏதோ என்ன பெரிய விழானில் பெரிய விழானில் உனக்கு 10 ஏக்கர் காணி இருக்குன்னு சொல்கிற, நீ பெரிய ஆள். 450 பஸ் வச்ச ஓடினாங்க தியேட்டர் உண்டு நாயே, நீ இவ்வளோ சுப்புளுத்துறை இல்லைடா டேய் நாயே. அப்போ அந்த காணியை கூடண்டா உன்ட்ட 10 ஏக்கர் காணி கூடண்டா, எதுக்கு கொண்ட விகாரையை கட்டுங்க, பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த காணியை கொடுங்கன்னு சொல்லன் ஒரு பிரச்சனையை முடிஞ்சிடும்டாப்பா. இந்த காணி இந்த சொந்த காணி நான் தாரன், இந்த காணிக்கு நீங்கள் விகாரையை கட்டுங்க. இல்லை என்று சொன்னால் சரி, அந்த காணிக்குரியவர்களுக்கு எந்த காணியை பிரித்து கொடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்கிறாவாப்பா மேலும் வேண்டாம் நாயே. நாயே நீ சொல்கிறாவம் டேய், அது ஒரு பாரிய குற்றச்சாட்டு. அவர்கள் கயந்திரமார பொன்னம்பலம் அதில் என்ன பண்பாக ஜனாதிபதிக்கு பின்னால் சொல்கிற, இது சட்டவிரோதமாக கட்டப்பட்டது, இது சட்ட ரீதியாக அது அகற்றப்பட வேண்டும். அதாவது அந்த விகாரை இருந்த பழைய காணி வேறு இடத்துல இருக்குது, நீங்கள் அதுக்குள்ள ஒன்றை காட்டிக்கொள்ளுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது தனியாருடைய காணி, அது அகற்றப்பட வேண்டும் என்று சொல்ல நீ அதுக்குள்ளே போந்து நாயே. அந்த டிசிசி மீட்டிங்கில் என்ன கேட்குற, இவர்கள் இதை வச்சு தான் அரசியல் செய்கிறாங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை, அதை இதோட முடியுங்கோ, அது அங்கே இருக்க காணியை அது விகாரை இடிக்கலாது. நீ யாரா சொல்கிற நாயே? நாங்கள் இதுக்கான 1000 மாவீரர்கள் எங்களோட காணி எங்களோட நிலத்தை, அதாடி எங்கள் நிலம் எமக்கு வேண்டும் என்று தாண்டா பொங்கு தமிழ்லேயே நாங்கள் அந்த நேரம் எங்களோட மக்கள் லட்சம் திரண்டு பொங்கு தமிழ் செய்தார்களாடா. எங்கள் நிலம் எமக்கு வேண்டும். எங்களோட நிலத்தை விட்டு இன்றைக்கு அவன் விகாரை கட்ட, இன்றைக்கு இந்த விகாரை ஒரு உதாரணம், இன்றைக்கு இந்த விகாரைக்கு இடம் கொடுத்தமான்னு சொன்னான், இதை கைவிட்டமான்னு சொன்னால் அவன் இதே அணுகுமுறையை எல்லா இடமும் கடைப்பிடிப்பான். ஏனென்றால் நாங்கள் இந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுப்போமா இருந்தால் எல்லா இடமும் தனியார் காணிகளுக்குள்ள விகாரங்கள் கட்டப்படும். இந்த அர்ச்சுனான்ற நாய்க்கு அது மெண்டல் வைத்தியம் சரியா விடுவோம். உனக்கு என்ன தெரிஞ்சு நாய் கதைக்குது டேய்? நீ எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே தமிழர்களுக்கு எதிராக இருக்குது. தமிழ் மக்களுடைய விடுதலைக்கு, தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்கு, தமிழ் மக்களுடைய இருப்புக்கு கேள்வியை ஏற்படுது. மிக ஆபத்தான அரசியலை மேற்கொண்டு வர இந்த நாய் இன்றைக்கு பாராளுமன்றத்துக்குள்ள போய் என்ன கதைக்கு சரி அதை விடுவோம், எல்லாம் இருக்கட்டும். இப்போ கடைசி ஒரு வழக்கு, அதை பேர் தான் பாராளுமன்றத்துக்கு போய் தண்டை கதை கதைக்கிறான்டா. தண்டை கதை, தனக்கு பேச தெரியல, தனக்கு வாகனத்துக்கு லைட் பூட்டி கொண்டு போனதுக்கு அரெஸ்ட் பண்ணினாங்க. இதாண்டு தன்னை பற்றி உன்னை பற்றி கதைக்காடா பாராளுமன்றம் அனுப்பினது. நாயே உன்னை அனுப்பின பாராளுமன்றம் போக உன்னை பற்றி கேட்கறது. ஒரு விஐபி லைட்டை போட்டுறதா இருந்தால், அது சைரன் ஒலிப்பி கொண்டு ஒரு வாகனம் போகிறதா இருந்தால், நீ அந்த வழியாக போகிறன்னு சொன்னால், இப்போ அந்த வழியாக ஒரு விஐபி போகிறேன்னு சொன்னால், ஒரு ஜனாதிபதியோ ஒரு அமைச்சர்களோ போகிறேன்னு சொன்னால், அங்கே இருக்கிற அந்த பாதை நெடுக இருக்கிற அந்த பாதை வழியை முழுக்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அறிவிக்கப்பட்டு, அந்த என்ன சொல்கிறது போக்குவரத்து போலீஸாருக்கு அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், இந்த வழியாக இவர் ஒரு விஐபி யார் வாரேன்னு சொல்லி தெரியப்படுத்தணும். நீ ஒரு லைட்டை போட்டுக்கொண்டு திடீர்னு அந்த ரோட்டால் போனால் எந்த போலீஸும் மறைப்பாந்தாடா? நானும் போட்டுட்டு போதான் லைட்டை, நானும் போட்டுட்டு போகலாம் தானே. எந்த போலீஸும் மறைச்சி அதை கேட்பாந்தாடா? ஆரண்டு கேட்பான் போலீஸ். அவனுக்கு தெரியுமா? எல்லா போலீஸுக்கும் அர்ஜுனா தெரியுமாடா? அவன் நீ யாருண்டு கேட்பான், ஐடியா காட்டுண்டு கேட்பான்டா. உன்னை அரெஸ்ட் பண்ணி உன்னை ஜெயிலுக்கு போட்டே ஆகப்படும். அவங்களாம் விடக்கூடாது. உன்னை விட்டுறான்னு சொன்னால் தமிழ் மக்கள் அழிஞ்சே போயிடும் போட. அவ்வளோ இல்லைப்பாடு, அவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்கு. நீ உன்னை அரெஸ்ட் பண்ணதால பெரிய நாடு தமிழ் மக்களுக்கே வேறு இது ஏற்பட்ட மாதிரி. நாயே ஐயையோ இந்த மக்கள் 20,000 ஓட்ஸாக வாங்கினி இந்த மக்கள் என்ன சொல்கிறான்னு தெரியாட. சரி, இது ஒரு பக்கம்.
இப்படி நீ வாங்கின வழக்கு முழுக்க உனக்கு நீ செய்த துஷ்பிரயோகங்களை உனக்கு பக்கத்தை ஒருத்தி வேணும். ஏன்னா நீ தங்கச்சி என்று எவ்வளோ காலம் சொன்னாலும் அவள் தங்கச்சி என்று சொல்லி நடுக்க வச்சிருக்கலாது. சரிதானே? அந்த பிள்ளையை நீ தங்கச்சியாக தான் பார்த்து கொண்டா கூட நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் கட்டு ஒருத்தன் வருவானான்னு தெரியாது. ஏன்னா அந்த பிள்ளை ஒருத்தனை ஏற்கனவே லவ் பண்ணி அவனை ஏமாற்றி இருக்குது. சரிதானே? நீ ஏற்கனவே அந்த அவனோட முன்னாள் காதலனோட கதை கேட்க அவனுக்கு சொல்லிக்கிறேன், நீ கட்டாட்டி விட்டு நான் கட்டுவேன் நேராக சொல்லியிருக்கிறேன் அவனுக்கு. அந்த ஆடியோ கிளிப்பெல்லாம் அவன்கிட்ட இருக்குது. சரிதானே? அப்போ ஒரு தங்கச்சின்னா நீ கட்டுவியோ? கட்ட மாட்டே தானே? அப்போ என்னென்னு சொன்னி நீ கட்டாட்டி சொல்லி நான் கட்டுவேன் நீ சொல்லியிருக்கிற. சரிதானே? அப்போ நீ எவ்வளோ காலத்துக்கு இந்த தங்கச்சி இதை ஓட்டுறியன்றது நாங்கள் பார்க்க தான் போகிறோம். சரிதானே? ஆனால் அந்த பிள்ளை உண்மையாக அந்த பிள்ளை உன்னை லவ் பண்ணி கல்யாணம் கட்டிச்சுன்னா சந்தோஷம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீ இப்படியே கொண்டு தெரிஞ்சேன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு நாளைக்கு எதிர்காலமே இல்லாமல் போயிடும். லீகலாக நீ ஒரு செக்ரட்டரி என்ற போர்வையில் வச்சுக்கிற மாதிரி தான் எங்களுக்கு படுது. ஆனால் இதை ஆதரிக்கிறதுக்கு கொஞ்சம் குரூப் இருந்துட்டு போகட்டும். சரிதானே? இந்த புலம்பெயர் மக்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும். புலம்பெயர்ந்து போனவன் எல்லாம் மண்டையை படிச்சுட்டு போனவன் இல்லைடா. எல்லாம் 5ஆம் 6ஆம் படித்தவன் ஆரம்பத்தில் போனாக்கள் பிறகு கொஞ்சம் 7 படித்தவன் புறப்பட்டதங்கள் முடித்தவெல்லாம் போயிருக்கலாம் இல்லைன்னு சொல்லல. அவர்கள் எடுக்கிற முடிவுகள்லாம் சரியான முடிவுன்னு யாருக்கும் அதுக்காக எல்லாரையும் சொல்லல, யாரும் தப்பாக வழங்கி கொள்ளக்கூடாது. அந்த புலம்பெயர் போயிருந்து கொஞ்சம் பேர் கதைக்கிறோம். அன்றைக்கு அந்த ஒரு ஆடியோ கிளிப் ஒன்று கேட்டேன். ஒரு ஆள் கொஞ்சம் பேர் சேர்ந்து கதைக்கிறேன் சொன்னால், நீங்கள் டாக்டர் நீங்கள் ஒரு என்ன சாரதியை வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு நாங்கள் காசு அனுப்புகிறோம்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார் 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்கணும் அவர் சாரதிக்கு. 50,000 ரூபா சம்பளம் சாரதிக்கான சம்பளம் இருக்குடா. 50,000 ரூபா சாரதிக்கு சம்பளம் கொடுத்தா காணுந்தாடா, என்னடா பிரச்சனை? சும்மா நார்மலாகவே 50,000-60,000 தான் சம்பளம் போகுது. இனி இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக வேலையிறாக்கள் தான் 1 லட்சம் வரைக்கும் சம்பளங்கள் போகுது. சில இதழுக்கு அப்படி கூட போகுது இல்லைன்னு சொல்லி 50,000 அவங்க தாரா காணும் தானே சம்பளம். அதுக்கு எனக்கு புலம்பெயர்ந்தவங்கள்ட்ட நீ நான் காசை வாங்கி நீ கொள்ளை அடிக்கிற, நீ உண்ட அக்கௌண்ட்டுக்கு வந்த கணக்கை நீ காட்டுறா பம்பள்ளியே. உண்ட அக்கௌண்ட்டுக்கு புலம்பெயர் தமிழர்கள் அனுப்பிய காசை கணக்கை நீ வழியை காட்டுவார். நீ சத்தியமூர்த்தியில் கணக்கு வைக்கிற ஐ கிளினிக் என்ன கண் வைத்தியசாலை கட்ட போகிறோன்னு சொல்லி கோடியாக காசை வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். நீ உண்ட கணக்கை காட்டுவாப்பம். ஏறுமெண்டா உனக்கு வங்கிக்கு வந்து உன்னிட்ட இருக்கிற அத்தனை கணக்கை காட்டுவாப்பம். இவ்வளோ கோடி இவ்வளோ அனுப்பியிருக்கிறேன், நான் இவ்வளோ செலவழிச்சிக்கிறேன்னு சொல்லுவாப்பம். அது சொல்லலாது. என்னென்னு சொன்னால் அது ஒருத்தருக்கும் தெரியாது. கனடாவில் இருந்து அனுப்புவான், ஃப்ரான்ஸில் அனுப்புவான், யூகேலேருந்து அனுப்புவான், அமெரிக்காவில் இருந்து அனுப்புவான், எல்லா இடம் வந்து அனுப்புவான் கும்பலில் போய்தாண்டு. ஆனால் உனக்கு எத்தனை கோடி வந்திருக்கோண்டா யாருக்கும் தெரிய போகிறதில்ல. சரிதானே? நீ இத்தனை 1000 கோடிகளை வாங்கி எங்கே அனுப்புகிற, என்ன செய்கிற, ஒன்றும் தெரியல. சரி, இந்த கதைகளை நீ விடணும். அதாவது தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளை அர்ஜுனா கைவிட வேணும். அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற ஒரு கட்சி தான் இன்றைக்கு தமிழ் அரசியலை ஓரளவாவது முன்கொண்டு போகிற ஒரு கட்சி. அதாவது தமிழர்களுடைய நாங்கள் இனி இழந்து போன பலவற்றை மீட்கிறது சரியான கஷ்டம். ஏன்னு சொன்னால் அதற்கான பலத்தை நாங்கள் இழந்துட்டோம். ஆனால் இருக்கிற அந்த குறுகிய ஒரு சில விடயங்களையாவது பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுக்கிற சில விடயங்களுக்கு நீயும் ஒத்துழைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீ அனுராவுக்கு செம்படிக்கலாம், சிங்களவருக்கு போய் இதண்டலாம், சிங்களவர் உசுப்பேற்றலாம், விகாரை அடிக்க போகிறாங்கன்னு சொல்லி நான் தான் யாழ்ப்பாண தமிழன், நான் தான் தமிழ் தேசிய தமிழில் தேசிய தலைவர்கிட்ட வழி வந்தவன் என்றெல்லாம் சொல்கிறேடா. நாயே சொல்ல வெக்கமா இல்லைடா. உன்னையெல்லாம் ஒரு தமிழன் சொல்லவே எங்களுக்கு வெக்கமா இருக்கு. நீ எல்லாம் அப்படி கதைக்க அருகதையற்ற ஒரு நாய். நீ இனிமேல் கதைச்சின்னு சொன்னால் நாங்கள் பொல்லாத கோபம் வருது எங்களுக்கு. சரிதானே? இது கடைசி முதலுமா சொல்கிறேன் ஆச்சுன்னா என்னென்னு சொன்னால் அதாவது ஒரு மக்கள் பிரதிநிதியாக மக்களுடைய பிரச்சனைகளை போய் கதைக்க வேணும். இந்த தேவையற்ற கதைகளை போய் கதைக்கிறது, அதாவது தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்த ஆக்களை கேவலப்படுத்துகிற நினைச்சு கொண்டு அதாவது தமிழ் மக்களை கேவலப்படுத்துகிற நிகழ்ச்சிகள் போய்கொண்டிருக்கு. இதை அர்ஜுனா கைவிட வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும். தமிழ் அரசியல்வாதிகளோட கலந்துரையாடி தமிழ் மக்களுக்கு உரிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வழிவகை செய்ய வேண்டும். நீங்கள் அரசியல் செய்யலாம். நாளைக்கு என்ன முதலமைச்சராக வர போகிறேன், என்ன மாகாண சபையை கைப்பற்ற போகிறேன், நகர சபையை கைப்பற்ற போகிறேன், எல்லாம் பெரிய பிளான்கள் இருக்குது. ஆனால் யோசிப்பார், ஒரு எம்பியாக வந்து இவ்வளோ பிரச்சனைன்னு சொன்னேன். நாளைக்கு இந்த முதலமைச்சர் நாட்காலியில் வந்து நீ அமர்ந்தால் சரி, அதாவது வட மாகாணமே அழிஞ்சு போயிடும், தமிழ் மக்களுடைய இருப்பே இல்லாமல் போயிடும். சரிதானே அர்ஜுனா? இதை மாற்றிக்கொள்ள வேணும். இல்லைன்னு சொன்னால் அந்த விசர்க்கதை இந்த ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு இந்த ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறதும் யூடியூப்பில் நீ ஒரு யூடியூப்பர் தான்டா. நீ ஒரு யூடியூப்பர், என்ன பொறுத்தவரை நீ ஒரு யூடியூப்பர் தான். அதுவும் இந்த பாலியல் சம்பந்த விடயங்கள், அந்த கேவலமான என்னென்னு சொல்கிற ஒரு அருவரக்கத்தக்க விஷயங்கள், காதால் கேட்க முடியாத விஷயங்கள், இப்படிப்பட்ட விஷயங்களை தான் நீ காய்ச்சி கொண்டிருக்கிறேன். அதான் இந்த என்ன பேர் அவர் எனக்கு கம்பபாரதியின் விடயங்களில் கம்பபாரதி எனக்கு உண்மையாக பிடிக்காது. ஆனால் நீ நடந்து கொண்ட விஷயத்தில் நீ நடந்து கொண்ட விதத்தில்
அந்த ஆளில் ஒரு அனுதாபம் தான் பெறுது. என்னென்னு சொன்னால் என்னடா நீ சொல்கிறேடா அவள் என்ன பேர் தங்கம் தங்கத்தின் மூத்திரத்தை நான் செம்பில் உணர்ந்தாரன்னு சொல்கிறேன். தங்கச்சிஇந்த மூத்திரத்தை செம்பில் எப்படி நீ எடுப்பேன் அண்ணன் சொல்லு, இதுக்கான பதிலை சொல்லு. தங்கச்சிஇந்த மூத்திரத்தை செம்பில் நீ ஒரு வைத்தியர்ன்னு சொன்னால் அது என்னென்னு சொல்கிறது, இப்போ யூரின் டெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. அது ஒரு நர்ஸ் கொடுப்பேன், அந்த குப்பியை கொடுப்பினம் போய் எடுத்துக்கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணுறது அது அழமையான விடயம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீ ஒரு அண்ணன் சரி, தங்கச்சி தங்கம் என்ற தங்கச்சி தங்கம் ஏன்னா தங்கச்சி என்னண்டு நீ அவள்கிட்ட யூரினை என்னண்டு செம்பில் அண்ணனா நான் எடுத்து தந்து தாரன், அவள்கிட்ட யூரினை நான் செம்பில் எடுத்து தந்து தாரன்னு சொல்கிறேன். என்னன்ற ஒரு அண்ணன் எடுத்துக்கொடு, எனக்கு தெரியாது, நீ ஒரு சொல்ல வேணும். இந்த யூடியூப்பர் தானே நீ, யூடியூப்பில் வந்து சொல்லு, ஃபஃப்ராவோ ஏதோ ஒன்று வச்சுக்கிறதானே, அதில் வந்து சொல்லு. நாயே நீ எல்லாம் என்னண்டு மக்கள் விதையாக இருந்தோண்டு இன்னும் ஒரு 5-4 வருஷத்துக்கு எப்படி ஓட்டுறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. தமிழ் மக்கள்கிட்ட இருப்பு போச்சு. ஏன்னா நீ தலைவர்கிட்ட தலைவர்கிட்ட கதை, மேதாகிட்ட கதை, இல்லாட்டி மாவீரட்ட கதை, இப்படியான கதைகளை கதைச்சின்னு சொன்னால் எங்களுக்கு கேவலமாக இருக்கடா கேட்டோன்னு. அடே நானும் போராடினான், நானும் இப்போ ஒரு என்னட்ட ஒரு ரைவலும் கொஞ்சம் ரவுண்ட்ஸும் இருக்குமா இருந்தால் முதல் சுடுறாளில் நீ முதலாக அவ்வளோத்துக்கு கோவம் வருது சரிதானே, அவ்வளோத்துக்கு கோவம் வருது சரிதான். இதெல்லாம் விட்டுட்டு அர்ஜுனா ஒரு நல்ல பிரதியாக இருந்து நல்ல விடயங்களை தமிழ் மக்களுக்கான தேவையான விடயங்களை கதைக்கப்படும், தமிழ் மக்களுடைய உரிமையை சார்ந்து கதைக்கப்படும். இங்கே தமிழ் மக்கள் சார்பாக இருக்கிற பிரதிகளை கேவலப்படுத்துகிறதோ அல்லது தமிழ் மக்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிற அவர்களை கேவலப்படுத்துகிறதோ அந்த வேலையில் விட்டுட்டு அதெல்லாம் பார்த்துக்கொள்றதுக்கு அதுக்கெல்லாம் ஊழல் ஒழிப்பு இதுகளெல்லாம் என்ன நிர்வாகங்கள் எல்லாம் இருக்குது, அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள். அதை நீங்கள் ஒன்றும் பிடுங்க தேவையில்லை, அவர்கள் பார்த்துக்கொள்ள நீ ஒன்றா எழுத்து மூலமாக அவர்களுக்கு தெரியப்படுது. என்ன சத்தியமூர்த்தி இத்தனை ஓடி அடித்தார், இல்லாட்டி இவர் இத்தனை ஓடி அடித்தார், இவ்வளோ இல்லாட்டி இந்த ஊழல் பண்ணிக்கிறோம், இல்லாட்டி இவர் மாஃபியா என்ன மருத்துவ மாஃபியா இப்படி இவ்வளோ கொள்ளை அடித்து வச்சுக்கிறார், இல்லாட்டி இந்த பெண்ணை இவர் தான் கொலை செய்தார். அந்த எழுத்து மூலம் நீ அறிக்கையிடலை செய்ய அதுக்கான நடவடிக்கைகளை நீதிமன்றம் மூலமாக எடுக்கலாம். இதுதானே அர்ஜுனா திரும்ப சொல்கிறோம். ஏன்னா இந்த கொஞ்சம் புலம்பெயர் முட்டாள்களோட சேர்ந்திருந்தோண்டு, ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனால் மூளை இருக்கா அவங்களோட அறிவு இருக்கான்றதை நான் உறுதிப்படுத்த மாட்டேன். அவங்களோட கதையை கேட்டுக்கொண்டு தமிழ் மக்களுடைய உரிமைகளை விற்று பிழைக்கிற இந்த நாய் செயலை ஈனச் செயலை விட்டுட்டு ஏதாவது நல்ல காரியங்களை செய்கிறதுக்கான முன்முனைப்பில் ஈடுபட வேண்டும் தான் என்னுடைய கருத்து. இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.